ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இங்கே நம்ம பார்க்குற படம் ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்தில் உள்ளது. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு பயந்து நான் நிர்வாணியாக இருக்கிறபடியால் தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறேன், இலைகள் அந்த மர செடி கொடிகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ எப்பொழுதும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளை சந்திக்க ஏதேன் தோட்டத்துக்கு வருகிற தேவன் அவங்க எதிர்கொண்டு நிற்பாங்க. இன்றைக்கி ஆட்களை தாங்கலை ரெண்டு வரையும். காரணம் என்னவென்றால் அவர் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அதாவது சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, தேவனாகிய கர்த்தர் சாப்பிடக்கூடாது, அதை பார்க்காத, தொடாத, ருசி பாராத என்று சொல்லியிருந்தார். அது நன்மை தீமையை அறியத்தக்க கனி. அதை இவர்கள் சாப்பிட்ட உடனே தேவ மகிமை அவர்களை விட்டு வெளியேறிச்சு. வெளியேறின உடனே அவங்க நிர்வாணிகள் என்று தங்களை கண்டார்கள். இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா சாத்தான், அதாவது பிசாசு, தள்ளப்பட்ட தூதன். இவன் ஆதாம் ஏவாளுடைய நல்வாழ்வை கண்டு சந்தோஷப்படாமல் அவங்க எப்படியாவது கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கோபத்தை அவங்க அடையணும்னு சொல்லி இவ்வளோ வேலையும் செஞ்சிட்டான். அதனால் இந்த வஞ்சகத்தை பற்றி சரியானபடி இவங்க அறியலை. பிசாசுடைய தந்திரங்களை அறியாமல் அதில் சிக்கிக்கிட்டாங்க. சிக்கி அந்த ஏவாள்கிட்ட கேட்கும்போது, நீ என்ன இப்படி பண்ணன்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படி ஆதாம்கிட்ட கேட்குறாரு. நீ என்ன இப்படி பண்ண, உன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டு செஞ்ச, நான் என்னை நீ தந்தீரில் அந்த ஸ்திரீ தான் எனக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மாற்றி குற்றங்களை அடுத்தவங்க மேலே போட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க நிர்வாணி என்று உன்னை சொன்னது யார் அப்படின்னு கேட்காரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல் உடைகளை உண்டாக்கி, அவங்க அதுக்கு முன்னால் இலைகளில் உண்டாக்கி இலையினால் ட்ரெஸ் பண்ணி போட்டாங்க. அது நேரம் ஆக ஆக அது அவங்களுடைய உடலை மறைக்கலை. அது காய்ந்து உதிர்ந்து போகிறதா இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் ஒரு உடையை உண்டாக்குனார், தோலினால் உண்டாக்கப்படுது. அப்போ அங்கே ஒரு 2-3 மிருகங்கள் கொல்லப்பட்டிருக்கு. அந்த தோலை தான் எடுத்து இவங்களுக்கு நல்ல ஆடைகளை தயாரித்து கொடுத்தார். அப்போது இந்த பிசாசு வஞ்சித்தான், இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். முதலாவது ஸ்திரியை மீறுதலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டார். அதனால தான் ஆதாம் வீழ்ந்து போனான், பிசாசினிடத்தில் ஏமாந்து போனான். அதனால் அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். திரும்ப தோட்டத்துக்குள்ளே வந்து விடாதபடிக்கு வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். அதன் பிறகு அவங்க பின்னாலே ஆண்டவர் அந்த சந்ததியோடு தொடர்ந்து வந்தார். ஆதாமை ஏவாளும் பெற்ற பிள்ளைகள் 2 பேர், ஒருவன் காயின், ஒருத்தன் ஆபேல். காயின் சொல்லப்பட்டிருக்க அவன் பொல்லாங்கினால் உண்டானவன் போட்டிருக்கு. ஆபேல் தேவனுக்கு உகந்தவன். அவன் தன் மந்தையில் நேர்த்தியானதை தேவனுக்காக பலி செலுத்த கொடுத்தான். காயின் கெட்டுப்போன பொருட்களை பலி செலுத்தினா அதை ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆபேல் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அதனால் முதலாவது இந்த தோட்டத்துக்குள் நடந்த ஒரு சம்பவம், அவர்கள் ஏராளமான நிலப்பரப்பையும் நல்ல ஆறுகள் ஓடக்கூடிய நல்ல ஒரு சிங்கார வனத்தையும் தோட்டத்தையும் இழந்தார்கள். அதுதான் ஆதி பெற்றோருடைய வீழ்ச்சி. அதன் பிறகு அவர்கள் துரத்தப்பட்டு நித்திய வருவை நிலத்தில் உள்ள நீ உழைத்து உண்பாயாக. ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ வருத்தத்தோடே பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னால் சுலபமாக பெற்று எடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருந்தார். இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சுகப்பிரசவத்தை கொடுப்பார். ஆமாம், ஏன்னா அவர் தாமே எல்லா சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். எல்லா விதமான மனுஷன் மேலே வரக்கூடிய அடிகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நம் பாவத்துக்கு பரிகாரி அவர் தான். அவர் இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தினார் உலகத்தில். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாம் மண்ணுக்குரியவன், பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து விண்ணுக்குரியவர். இன்றைய ரட்சினால் இன்றைய அணுகிற காலம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தையை மீறாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை மனதை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.